இவங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? இவங்கள மாதிரி வாழலாம்னு தோணலாம். இல்ல இவங்கள மாதிரிலாம் வாழக்கூடாதுன்னு தோணலாம். நானும் இவங்கள மாதிரிலாம் வாழுங்கன்னு சொல்ல. ஆனா இவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போமா? ஊர் ஒண்ணும் ரமணரை ஒதுக்கி வைக்கல. இவரு தான் ஊரை ஒதுக்கி வச்சுட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நாள் வாழ்ந்தார். ராமகிருஷ்ணர் அவருக்கு த்ரோட் கேன்சர் இருந்தும் அவர் சத்சங்கம் எடுத்திருந்தார். அப்ப ஒருத்தர் அவர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு த்ரோட் கேன்சர் ஆச்சு, உங்களுக்கு த்ரோட் வலிக்கலையா, பேசுறீங்களே எப்படி அப்படிங்கிறதுக்கு, எனக்கு த்ரோட் வலிக்குதுன்னு சொன்னாரு. ஆனா உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்றாரு, யோ கண்டுபிடிச்சிட்டியா நீங்க? அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகம், இந்த உடம்பு, இது எல்லாம் மாயை. வலி என்பது மாயைன்னு சொல்றாரு. ஜீசஸ் எனக்கு உண்மை என்னன்னு தெரியும். இந்த உண்மையை தான் நான் ஜனங்கள்கிட்ட சொல்லுவேன். நீ என்ன அடிச்சாலும் சரி, அடிச்சு தொங்க விட்டாலும் சரி, உண்மை என்ன எதுவோ அதை மட்டும் தான் சொல்லுவான். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக இறந்தும் போனேன். புத்தர் கல்லால் அடிச்சாங்க, திட்டினாங்க. ஆனா எதையுமே அவர் ரிசீவ் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, நீ கொடுத்தத எதையுமே வாங்கல. அப்ப யாருக்கு சொந்தம்? கொடுத்தவனுக்கே தான் சொந்தம். இவங்க எல்லாருமே அவங்களுக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சதோ, அவங்களுக்கு எது சரின்னு பட்டதோ, எது அவங்களுக்கு பிடிச்சதோ அது மாதிரி வாழ்ந்தாங்க. நீங்க நிறைய பேருக்கு எது சரின்னு தெரியும். ஆனா எத்தனை பேரால அது பிரகாரம் வாழ முடியுது?